நார்மல் சர்ச் அப்புறம் மீடியல் மார்ஜினல் வெயின் ஆஃப் தி ஃபுட் இங்க இருந்து வருது கிரேட் வெயின். சோ இது ரெடி சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது கிரேட் வெயின். கிரேட் வெயின் வந்து எப்படி போகும்னா இது ஸ்ட்ரைட்டா வந்து அப்வர்ட் ஓகேவா. மீடியல் மாலிகுலஸ்க்கு ரன்ஸ் ஆன்டீரியர் டு தி மீடியல் மாலிகுலஸ். இங்க தான் இருக்கும் மீடியல் மாலிகுலஸ் இருக்கும் ஓகேவா. அப்வர்டா கிராஸ் ஆகும் ஓகே. அப்படியே வந்து மீடியல் சைடு ஆஃப் தி லெக் அப்படியே கிராஸ் பண்ணி இங்க தான் மீடியல் சைடு ஆஃப் தி லெக் அப்படியே கிராஸ் பண்ணி மேல போகுது. அப்படியே நீ ஜாயின்ட்லாம் கிராஸ் பண்ணி தான் போஸ்ட்ரோ மீடியலா வந்து கிராஸ் பண்ணி அப்படியே மேல போகுது ஓகேவா. அப்புறம் இட் ரன்ஸ் அலாங் தி மீடியல் சைடு ஆஃப் தி தை. இது வந்து மீடியல் சைடு, இது வந்து லேட்டரல் சைடு. சோ மீடியல் சைடு ஆஃப் தி தை அப்படியே போகுது ஓகேவா. மீடியல் சைடு ஆஃப் தி தை ரன்ஸ் அலாங் தி மீடியல் சைடு ஆஃப் தி தை. டெர்மினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிஃபார்ம் ஃபேஷியா. இதுதான் ட்ரிபிஃபார்ம் ஃபேஷியா. இது அப்படியே பியர்ஸ் பண்ணி உள்ள போயிட்டு சஃபினஸ் ஓப்பனிங் ஒன்னு இருக்கும் ஓகே. சஃபினஸ் ஓப்பனிங் இது வந்து ஓப்பன் ஆகி பாஸ் ஆகி உள்ள போகும். சோ உள்ள போய் எங்க ட்ரெயின் ஆகும்னா ஃபெமோரல் வெயின்ல போய் ட்ரெயின் ஆகும். சோ அதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்ப்போம். லெக்ல பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் ஆர்ச் வேணும், ஆன்டீரியர் லெக் வேணும். ஆன்டீரியர் லெக் வேணும் அண்ட் போஸ்டீரியர் ஆர்ச் வேணும் வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்டரி ஓகேவா. சஃபினஸ் வெயினோட நெக்ஸ்ட் அடுத்தது பெர்ஃபோரேட்டர்ஸ். பெர்ஃபோரேட்டர் பாத்தீங்கன்னா மீடியல் ஆங்கிள் பெர்ஃபோரேட்டர் ஓகே. அடுத்தது அடக்டார் கேனல் பெர்ஃபோரேட்டர் இல்லனா தை பெர்ஃபோரேட்டர். மிட் தைக்கு மிட்டா தான் இருக்கு ஓகே. மிட் தைல மிட் பொசிஷன்ல இருக்கனால இது வந்து மிட் தை பெர்ஃபோரேட்டர் இல்லனா அடக்டார் கேனல் பெர்ஃபோரேட்டர். அப்புறம் மீடியல் ஆங்கிள் பெர்ஃபோரேட்டர்ஸ் இருக்கும் ஓகேவா. அதோட வெயின் வந்து எங்கெல்லாம் வந்து ட்ரிபியூட்டரிஸ் கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சூப்பர்ஃபிஷியல் சர்க்கம்ஃபரன்ஸ் இலியாக் வெயின், எபிகாஸ்ட்ரிக் வெயின், எக்ஸ்டர்னல் கொரண்டல் வெயின், சூப்பர்ஃபிஷியல் ஓகேவா. அப்புறம் போஸ்ட்ரோமிடியல் வெயின், ஆன்ட்ரோலேட்டரல் வெயின். இது வந்து எங்கன்னா தைல கொடுக்கும். சோ